Hi friends, welcome to Biology Simplified Tamil app. நான் உங்க செந்தில்நாதன். மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர்ல நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். ஸோ நேற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் நடத்திட்டு இருக்கும்போது மைக்கில் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி கரெக்டாக நடத்திடலாங்க. ஸோ வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். உங்களுக்கு வாய்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் கிளியராக தெரியுது அப்படின்னா ஒரு கமெண்ட் போட்டுருங்க சேட் பாக்ஸில். Welcome all to the live session. Okay. ஸோ நம்ம இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ப்ரெசென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும், டிஎன்ஏல தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இருக்குது. ஒன்று படிக்கும் போது அந்த டாப்பிக்கே நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போகணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் எங்கே இருக்குது? டிஎன்ஏல இருக்குது. ஸோ டிஎன்ஏ இப்படி டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஎன்ஏல ஒரு போர்ஷன் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். இதில் ஒவ்வொரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்லையும் 3 ரீஜன்ஸ் இருக்குது. அப்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் டிஎன்ஏல இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல இருக்கக்கூடிய 3 ரீஜன்ஸுமே எங்கே தான் இருக்கும்? டிஎன்ஏல தான் இருக்கும். A transcription unit in DNA is defined primarily by 3 regions. 3 regions இருக்கு in the DNA. ஒன்று ப்ரமோட்டார், ரெண்டாவது the structural gene, மூணாவது terminator. இந்த structural gene தான் RNA-வா டிரான்ஸ்கிரைப் ஆகும். ப்ரமோட்டார் என்ன பண்ணுவான், டெர்மினேட்டர் என்ன பண்ணுவான், பேர்லேயே இருக்கு. ப்ரமோட்டார் அப்படிங்கிறவன் ஸ்டார்ட் பண்ணுறவன், டெர்மினேட்டர் அப்படிங்கிறவன் ஸ்டாப் பண்ணுறவன், நிறுத்துறவன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். There is a convention in defining 2 strands of DNA in structural gene of the transcription unit. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட் சொன்னோம். ஒன்று ப்ரமோட்டார், ரெண்டாவது ஸ்ட்ரக்சரல் ஜீன், மூணாவது டெர்மினேட்டர். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனில் டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும். அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏல நம்ம அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸை டிஃபைன் பண்ணுறது ஈஸி. என்னன்னு பார்ப்போம். இங்க the 2 strands have opposite polarity and the DNA dependent RNA polymerase also catalyze the polymerization in only one direction. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்டு, இந்த டிஎன்ஏல ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும்தான். சின்ஸ் த 2 strands have opposite polarity. ஆப்போசிட் polarity என்ன? இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல பாருங்க, ஒரு சைடு 3' அப்படின்னா இன்னொரு சைடு 5'. இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல 5'னா முடியறது 3'. ஸோ ஒரு ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் 3' to 5'னா அனதர் ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் 5' to 3'. ஆப்போசிட் போலாரிட்டியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து டிஎன்ஏ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வர அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோட டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தேவைப்படுது, டிஎன்ஏவோட டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அதனால தான் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆல்சோ கேட்டலைஸ் த பாலிமரைசேஷன் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷன்ல தான் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. அது என்ன அப்படின்னா 5' to 3'. 5' to 3'. அதாவது இப்போ இந்த ஸ்ட்ராண்ட்ல நல்லா பார்த்துக்குங்க.
டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது 3' இருந்து ஆரம்பிக்கும், 5' முடியும். அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் 5' இருந்து 3' நடக்குதுன்னா இந்த ஸ்ட்ராண்டை காப்பி பண்ணாது. 5' இருந்து 3' ஆரம்பிக்கிற ஸ்ட்ராண்டை காப்பி பண்ணாது. இந்த ஸ்ட்ராண்ட் 3' இருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்களா, 3' இருந்து இதை தான் காப்பி பண்ணி RNA-வா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எந்த ஸ்ட்ராண்ட் காப்பி எடுக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் RNA டிரான்ஸ்கிரைப் ஆகுது. ஸோ RNA பாலிமரைஸ் என்சைம் வந்து 5' to 3' ஸ்ட்ராண்டை உருவாக்குது அப்படின்னா அதோட டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் 3' to 5', 3' to 5' இருக்கணும், மறந்துடாதீங்க. So since the two strands have opposite polarity and the DNA dependent RNA polymerase also catalyze the polymerization in only one direction, and the direction என்ன அப்படின்னா RNA உருவாகிற டைரக்ஷன் 5' to 3'. ஆனா அதுக்கு தேவையான டெம்ப்ளேட்டோட டைரக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், 3' to 5' இருக்கும். The strand that has polarity 3' to 5' act as a template. So இந்த லைன்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பொறுமையா. ஓகே. And also referred to as template strand. So RNA காப்பி எடுக்க வேண்டிய DNA strand 3' to 5' இருக்கும், அதை டெம்ப்ளேட்னு சொல்றோம், டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம். ஓகே. The other strand which has the polarity 5' to 3', DNA-ல 5' to 3' polarity இருக்கு பாத்தீங்களா, டைரக்ஷன் தான் polarity. And the sequence same as RNA except thymine at the place of uracil is displaced during transcription. ஸோ இந்த இடத்துல இந்த 5' to 3' இருக்கு இல்லையா, அது தள்ளி போயிடும். RNA எந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குதோ மீதி இடம்லாம் க்ளோஸ்லி அந்த ஹைட்ரஜன் பாண்டோட இருக்கும். எந்த இடத்துல RNA டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுதோ அந்த இடத்துல இருந்து கோடிங் ஸ்ட்ராண்ட் டிஸ்பிளேஸ் ஆகி போயிடும், கலண்டு போயிடும். தனியா பிரிஞ்சு போயிடாது, அந்த ஹைட்ரஜன் பாண்ட்லாம் பிரிஞ்சு 3' to 5' டெம்ப்ளேட்னா 5' to 3' இருக்கக்கூடிய கோடிங் ஸ்ட்ராண்ட் தள்ளி போயிடும் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதும் அது ரெண்டும் க்ளோஸா வந்துருவாங்க, அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. Strangely, this strand which do not code for anything, எது இந்த தள்ளி போயிருது இல்லையா, அந்த ஸ்ட்ராண்டை கோடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம். ஏன் அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். All the reference point while defining a transcription unit is made with coding strand. இங்க என்ன all the reference point while defining a transcription unit is made with coding strand சொல்றாங்க அப்படின்னா கோடிங் ஸ்ட்ராண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டையே ரெஃபர் பண்றோம். ஏன்? To explain the point, a hypothetical sequence from a transcription unit is represented below. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 3' to 5' யாரு? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். டெம்ப்ளேட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் T, 3க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் T ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் எப்பவுமே 3' ஆரம்பிச்சு 5' முடியும். கோடிங் ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் இது 5' to 3'. ஓகே, இங்க என்ன இருக்கு? TACG 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 போகுது. காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் என்ன? அடினைன் இருந்தா தைமின், தைமின் இருந்தா அடினைன், குவானின் இருந்தா சைட்டோசின், சைட்டோசின் இருந்தா குவானின், இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ராண்டு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தான் நமக்கு டிரான்ஸ்கிரைப் ஆகி RNA-வை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 5' ஏ இருந்தா என்ன வரும்? தைமின் வரும், ஆனா RNA-ல யுராசில். ஓகேங்களா? சாரி, ஓகே. RNA-ல யுராசில். ஓகே. T இருந்தா என்ன வரும்? ஏ. சி, ஜி இருந்தா என்ன வரும்? சி. சி இருந்தா என்ன வரும்? ஜி. எகைன் ஏ இருந்தா என்ன வரும்? யூ. டி இருந்தா ஏ, சி, ஜி, இப்படி வந்துட்டு இருக்கும். இப்ப நல்லா பாருங்க, இந்த இடத்துல டி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் யூ போட்டுக்குங்க. யூ ஏசிஜி, யூ ஏசிஜி வந்துருச்சா? திருப்பியும் யூ சாரி யூ ஏசிஜி. இங்க என்ன இருக்கோ அதே தான் இதுல இருக்கு. இந்த டீக்கு பதிலா யூ போட்டுட்டு மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே RNA-ல இருக்கும். அதாவது இந்த 5' to 3' காப்பி ஆகல, ஒண்ணுமே பண்ணல, ஆனா
எம்ஆர்என்ஏவோட ஸ்ட்ராண்ட் என்ன வரும் அப்படிங்கிறது இதுல இருக்கு. அதனால இது எம்ஆர்என்ஏ ஆர் ஆர்ஆர்என்ஏ டிஆர்என்ஏவை கோட் பண்றதுனால என்ன ப்ரொடியூஸ் ஆக போற ஆர்என்ஏ அப்படிங்கிறதுக்கு இது கோடா இருக்கிறதுனால இதுக்கு பேரு கோடிங் ஸ்ட்ராண்ட். ஆனா இவன் காப்பி ஆக மாட்டான். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ல உங்களுக்கு டவுட் இருக்கா? இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கோடிங் ஸ்ட்ராண்டை ஏன் கோடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம்னு தெரியுதா? அது டிரான்ஸ்கிரைப் ஆகாட்டி கூட அதுல உங்களுக்கு என்ன ஸ்ட்ராண்ட்ல நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கோ அதே தான். இன்ஸ்டெட் ஆஃப் அடினைன் அடினைன் இருக்க இடத்துல மட்டும் யுராசில் போட்டுவிட்டீங்கன்னா மீதி எல்லாமே அப்படியே உங்களுக்கு எம்ஆர்என்ஏ என்ன உருவாகுமோ அதோட நியூக்ளியோடைட்ஸ் அப்படியே கோடிங் ஸ்ட்ராண்ட்ல இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரே கோடிங் ஸ்ட்ராண்ட்னு வச்சுட்டாங்க. இதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்டா கொஷின்ல கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு இப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? எப்படி கொஷின் கேட்பாங்க, நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நான் இப்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 1 எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் 3' ACGT ACG 5' இதுல இருந்து வர RNA எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் என்னவா இருக்கும்? 5' A இருந்தா T, பட் T வராது, U வந்துடும். C இருந்தா G, G இருந்தா C, T இருந்தா A, A இருந்தா U, C இருந்தா G, G இருந்தா C, 3' இதுதான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? 3' கொடுத்தா லெஃப்ட் சைட்ல அது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல இருந்து வரக்கூடிய RNA கண்டிப்பா இதோட காம்ப்ளிமெண்டரியா தான் இருக்கும். ஓகே. ரெண்டாவது கொஸ்டின் 5' ACGT ACGT 3' இப்ப இதோட கோடிங் ஸ்ட்ராண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கேட்பாங்க. ஆப்ஷன்ல என்ன ஆன்சரா இருக்கும்? 5' A இருக்க இடத்துல மட்டும் நீங்க என்ன போடணும் அப்படின்னா ஏ தான். ACGT இருக்க இடத்துல மட்டும் U. T எங்க இருக்கோ அங்க மட்டும் U. ACGU 3'. ஸோ டைரக்ஷன் முதற்கொண்டு நீங்க மாத்தாம அப்படியே எழுதிட்டு டீக்கு பதிலா யூ போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மோஸ்ட்லி கொஸ்டின்ல டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட்ங்கிற நேமை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே பொலாரிட்டியை வச்சு கொடுத்துருக்கிறது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டா கோடிங் ஸ்ட்ராண்டான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டுங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். A promoter and terminator flank the structural gene. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஒரு ப்ரொமோட்டர்ல ஆரம்பிச்சு டெர்மினேட்டர்ல முடியும், இடையில ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும். அதுதான் இதுக்கு மீனிங். The promoter and terminator flank the structural gene in a transcription unit. The promoter is said to be located towards 5' end of structural gene. அதாவது இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம்ங்கிறத எதை மேட் பண்றாங்க, எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா கோடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ கோடிங் ஸ்ட்ராண்டோட அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது 5'. கோடிங் ஸ்ட்ராண்டோட அப்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அப்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? கோடிங் ஸ்ட்ராண்டோட அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது 5'. ஸோ இந்த அப்ஸ்ட்ரீம் கோடிங் ஸ்ட்ராண்டோட அப்ஸ்ட்ரீம்ல ப்ரொமோட்டர் இருக்கான். அப்போ கோடிங் ஸ்ட்ராண்டோட 3' டவுன் ஸ்ட்ரீம். அப்போ கோடிங் ஸ்ட்ராண்டோட டவுன் ஸ்ட்ரீம்ல டெர்மினேட்டர் இருக்கான். கோடிங் ஸ்ட்ராண்டை பேஸ் பண்ணி தான் ப்ரொமோட்டர் எங்க இருக்காங்க, டெர்மினேட்டர் எங்க இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. கோடிங் ஸ்ட்ராண்ட்ல அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது 5'. கோடிங் ஸ்ட்ராண்டோட அப்ஸ்ட்ரீம்ல ப்ரொமோட்டர் இருக்கான். கோடிங் ஸ்ட்ராண்டோட டவுன் ஸ்ட்ரீம்ல டெர்மினேட்டர் இருக்கான். மறந்துடாதீங்க. 3' கோடிங் ஸ்ட்ராண்டோட 3'. ஸோ 5'ங்கிறது அப்ஸ்ட்ரீம், 3' அப்படிங்கிறது டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, மறந்துடாதீங்க. So the promoter and terminator flank the structural gene in a transcription unit. The promoter is said to be located towards 5' end of the structural gene. The coding standard அதை வச்சு அதோட பொலாரிட்டியை வச்சு தான் நம்ம அப்ஸ்ட்ரீம்னு சொல்றோம். இட் இஸ் அ டிஎன்ஏ சீக்வன்ஸ். எது? ப்ரொமோட்டார் அப்படிங்கிறவன் ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் that provides binding site for RNA polymerase. நீட் கொஷின் நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல நோட் பண்ணி வைங்க.
ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் எது கூட பைண்ட் ஆகும் அப்படின்னா ப்ரமோட்டார் ரீஜனோட பைண்ட் ஆகும். மறந்துடாதீங்க, ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் யார் கூட பைண்ட் ஆவாங்க? ப்ரமோட்டார் ரீஜன்ல போய் பைண்ட் ஆவாங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல. இவன் பைண்ட் ஆனாதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ப்ரமோட்டரோட பைண்ட் ஆனா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். And it is the presence of a promoter in a transcription unit that also defines the template and coding strand. So இந்த promoter எங்க இருக்கு, அந்த இடத்துல தான் நம்ம polarity வச்சு 3' ஆரம்பிக்கிறத template strand 5' ஆரம்பிக்கிறத coding strand சொல்வோம். By switching its position with terminator, the definition of coding and template strand could be reversed. என்ன சொல்றாங்க? ஒருவேளை ப்ரமோட்டார் இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெர்மினேட்டர் இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்விட்ச் ஆயிடும். என்ன ஸ்விட்ச் ஆயிடும்? ப்ரமோட்டார் 5' இருந்துச்சுன்னா இவன் கோடிங் ஸ்டாண்டா இருக்கான்ல, அவன் டெம்ப்ளேட் ஆயிருவான். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்டா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. தலைகீழா மாறிடும். ப்ரமோட்டார் இருக்கிற ரீஜன்ல 5' ஆரம்பிக்கிறவன் கோடிங் ஸ்டாண்ட், ப்ரமோட்டார் இருக்க ரீஜன்ல 3' இருக்கவே டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ஸோ ப்ரமோட்டார் டெர்மினேட்டர் இடத்த ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கோடிங் ஸ்டாண்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்டும் மாறி போயிடும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ரிவர்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரமோட்டார் இருக்கிற ரீஜன்ல 3' இருந்தா டெர்மினேட்டர், ப்ரமோட்டார் இருக்கிற டெர்மினேட்டருங்கிறேன், ப்ரமோட்டார் இருக்கிற இடத்துல 3' இருக்குதா, அவன் தான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ப்ரொமோட்டார் இருக்கிற இடத்துல 5' இருக்கா, அவன் தான் கோடிங் ஸ்டாண்ட். இந்த ரெண்டையும் டிஃபைன் பண்றதே ப்ரமோட்டார் தான், மறந்துடாதீங்க. ப்ரமோட்டார் டெர்மினேட்டரோட இடத்த மாத்திக்கிட்டா கோடிங் ஸ்டாண்டும் டெம்ப்ளேட் ஸ்டாண்டும் மாறி போயிடும். அது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், த டெர்மினேட்டர் இஸ் லொகேட்டட் டுவர்ட்ஸ் 3' end downstream of the coding strand. ஸோ கோடிங் ஸ்டாண்டோட டவுன் ஸ்ட்ரீம்ல 3' end தான் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அது டெர்மினேட்டர். And it usually defines the end of the process of transcription. Terminator region க்கு RNA polymerase reach ஆயிடுச்சு அப்படின்னா, RNA polymerase promoterல bind ஆனா polymerization, அதாவது transpiration started. Terminatorல வந்து RNA polymerase reach ஆகுதுன்னா transcription ended, transcription end ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். RNA ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். There are additional regulatory sequence that may be present further upstream or downstream. Upstreamனா promoter இருக்கிற 5' end, downstreamனா 3' end. ஓகேங்களா, கோடிங் ஸ்டாண்ட்ல 3' end to the promoter. So promoter இருக்கிற இடத்துல upstreamலயோ downstreamலயோ நமக்கு ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் இருக்கலாம். இந்த ரெகுலேட்டரி சீக்வன்ஸை ரெகுலேட்டரி ஜீன் அப்படின்னு சொல்வோம். Some of the properties of these sequences shall be discussed while dealing with regulation of gene expression. So இந்த ரெகுலேட்டரி சீக்வன்ஸை ரெகுலேட்டரி ஜீன்னு சொல்வோம். ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷனை பார்க்க போறது நம்ம லேக் ஓபரான் அப்படிங்கிற ரெகுலேட்டரி ஜீன் இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் படிப்போம். ஓகேங்க, லேக் ஓபரான் எதுல இருக்கும்? லாக்டோபேசில்லஸ்ல இருக்கும், பார்ப்போம். Next, transcription unit and the gene. A gene is defined as the functional unit of inheritance. இது நம்ம principles of inheritance-லே படிச்சிருப்போம். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஜீன் தான் இன்ஹெரிட்டன்ஸோட ஃபங்க்ஷனல் யூனிட். அதாவது ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரக்டரை, ட்ரைட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த ஜீன்ஸ் தான். அதனால தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைட்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அடுத்த ஜென்ரேஷன். ஸோ அதோட ஃபங்க்ஷனல் யூனிட் யாருன்னா a gene. ஓகே, தோ there is no ambiguity. உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. ambiguityனா கன்ஃபியூஷன், there is no ambiguity அப்படிங்கிறது கன்ஃபியூஷனே கிடையாது. that the genes are located on the DNA. டிஎன்ஏல தான் ஜீன்ஸ் இருக்குங்கிறதுல நமக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. it is difficult to literally define a gene in terms of DNA sequence. ஸோ ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் அந்த டேர்ம்ஸ்ல ஜீனை டிஃபைன் பண்றது சிரமம். ஏன்? இங்க பாருங்க, ஸ்ட்ரக்சரல் ஜீன்ங்கிறது ப்ரொமோட்டாருக்கும் டெர்மினேட்டருக்கும் இடையில இருக்கு. ப்ரொமோட்டாருக்கு முன்னாடி அன்டிரான்ஸ்லேட்டட் UTRன்னு சொல்லுவாங்க, அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன் இருக்கும்.
டெர்மினேட்டருக்கு அடுத்து அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன் இருக்கும். டெர்மினேட்டர் டிரான்ஸ்லேட் ஆகாது, ப்ரொமோட்டார் டிரான்ஸ்லேட் ஆகாது, ஸ்ட்ரக்சரல் ஜீன் மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சரல் ஜீனை தியரிட்டிக்கலா நீங்க வந்து லிட்ரலி டிஃபைன் பண்றது கஷ்டம். ஓகேங்களா? கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. However, by defining a cistron as a segment of DNA coding for a polypeptide, the structural gene in a transcription unit could be said as monocistronic or polycistronic. இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு நிமிஷங்க, இப்படி இருக்கு ப்ரொமோட்டார் டெர்மினேட்டர். ஓகே, ப்ரொமோட்டார் டெர்மினேட்டர், இதுக்கு இடையில ஸ்ட்ரக்சரல் ஜீன். சிங்கிள் ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஒரு ப்ரொமோட்டாருக்கும் டெர்மினேட்டருக்கு இடையில இருந்தான்னா ஒரே ஒரு எம்ஆர்என்ஏ மட்டும் டிரான்ஸ்கிரைப் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு மோனோசிஸ்ட்ரானிக். மோனோசிஸ்ட்ரானிக். ஓகேங்களா? மோனோசிஸ்ட்ரானிக் அப்படிங்கிறது யூகேரியாட்ஸ்ல இருக்கும். அதாவது ஒரு ப்ரொமோட்டார் ஒரு டெர்மினேட்டருக்கு இடையில ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கிறது. அதே பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா பாலிசிஸ்ட்ரானிக். பாலிசிஸ்ட்ரானிக் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ப்ரொமோட்டாருக்கும் ஒரு டெர்மினேட்டருக்கும் இடையில ஸ்ட்ரக்சரல் ஜீன் 1, ஸ்ட்ரக்சரல் ஜீன் 2, ஸ்ட்ரக்சரல் ஜீன் 3, சிங்கிள் ப்ரொமோட்டார் சிங்கிள் டெர்மினேட்டர், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருந்தா அத பாலிசிஸ்ட்ரானிக்னு சொல்லுவோம். அப்ப சிஸ்ட்ரான்னா என்ன, சிஸ்ட்ரான்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இட் இஸ் த அனதர் நேம் ஃபார் ஸ்ட்ரக்சுரல் ஜீன். ஸ்ட்ரக்சுரல் ஜீனோட அனதர் நேம் தான் சிஸ்ட்ரான். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஜீன் இருந்தா ஒரு சிஸ்ட்ரான் இருக்கு. மோனோசிஸ்ட்ரானிக் யூகேரியாட்ஸ்ல ட்ரூ நியூக்ளியஸோட இருக்கிறதுல நமக்கெல்லாம் ஹையர் ஆர்கானிசத்துல. மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருந்தா நிறைய சிஸ்ட்ரான் இருக்கு. பாலிசிஸ்ட்ரானிக் பாக்டீரியாவில், பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியட்ஸ்ல பாலிசிஸ்ட்ரானிக் கண்டிஷன் இருக்கு. ஒரு ப்ரொமோட்டார் ஒரு டெர்மினேட்டருக்கு இடையில நிறைய ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கு. In eukaryotes, the monocistronic structural gene have interrupted coding sequence. The genes in eukaryotes are split. என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லோ கலர்ல இருக்கிறது என்ன போட்டிருக்காங்க, எக்ஸான். இந்த ரெட் கலர்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது இன்ட்ரான். ஸோ யூகேரியாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகி வரும்போது அதுல உங்களுக்கு எக்ஸான்ங்கிற ரீஜனும் இருக்கும், இன்ட்ரான்ஸ் அப்படிங்கிற ரீஜனும் இருக்கும். இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாம் தனியா கட்டாயி போயிட்டு எக்ஸான்ஸ் மட்டும் கடைசியா ஜாயிண்ட் ஆகி வர்றது தான் எம்ஆர்என்ஏ, ஆக்சுவல் எம்ஆர்என்ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன ஆர்என்ஏல என்ன இருக்கு, எக்ஸான்ஸ். எக்ஸான்ஸ்னா எக்ஸ்பிரசிங் ஜீன்ஸ் or gene expressing DNA sequence or expressing sequence. Introns na interrupting sequence. Introns எந்த ஒரு கேரக்டரையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாது. எக்ஸான்ஸ் மட்டும்தான் பாலிபெப்டைடுக்கு கோட் பண்ணும். அப்ப இவனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் எக்ஸான்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனதுல எக்ஸ்பிரசிங் சீக்வன்ஸ் ஸ்பிளிட்டா இருக்கிறதுனால, இது யூகேரியாட்ல மட்டும்தான் இந்த கண்டிஷன், ப்ரோகேரியாட்ல இப்படி இருக்காது. ஸ்பிளிட்டா இருக்கிறதுனால நம்ம யூகேரியாட்ஸ்ல ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஸ்பிளிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, the coding sequences or expressed sequence exons னு சொல்வோம். Exons are said to be those sequences that appear in mature or processed RNA. So expressed sequence எதுல இருக்கு, எக்ஸான்ஸ் எதுல இருக்கு, இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் எக்ஸான்ஸ்னு நம்ம சொல்லிடுறோம். ப்ராசஸ் ஆகி இன்ட்ரான்ஸை பூரா ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்கு இல்லையா, அதனால மெச்சூர் ஆர் ப்ராசஸ்ட் ஆர்என்ஏல இருக்கிறது எக்ஸான்ஸ், கடைசியா இருக்கிறது. அதே போல இன்ட்ரான்ஸ் ஆர் இன்டர்வீனிங் சீக்வன்சஸ் do not appear in mature or processed RNA. இடையில கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க.
அதனால அதை இன்ட்ரான்ஸ்னு பேர் வச்சாங்க. அது தேவையில்லாதது, அது எதையும் கோட் பண்ணாது. அமினோ ஆசிட் எல்லாம் கோட் பண்ணாது, எந்த வேலையும் பண்ணாது, அதுக்கு வேலையே கிடையாது. ஸோ அந்த இன்ட்ரான்ஸை தூக்கி போட்டுருவாங்க அந்த ப்ராசஸ் பண்ணும்போது. The split gene arrangement further complicates the definition of gene in terms of DNA segments. ஸோ இப்போ இந்த ஸ்பிளிட் ஜீன் கான்செப்ட் வந்து என்ன சொல்லிடுது, ஜீனை டிஃபைன் பண்றதை சிரமமாக்கிடுது. ஏன், இங்க பாருங்க, இந்த ரீஜன் நல்லா பார்த்துக்குங்க. இந்த ரீஜன் கிரீன் கலர்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த ரீஜன் டிரான்ஸ்கிரைப் ஆகி இருக்கு. செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் ஜீன். ஸோ இந்த ரீஜன் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல இருந்து ஒரு எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரைப் ஆகி வருது. அதுல இன்ட்ரான்ஸும் இருக்கு, எக்ஸான்ஸும் இருக்கு. இன்ட்ரான்ஸ் எனக்கு வேண்டாம், அது எக்ஸ்பிரஸே ஆகாத பார்ட். அப்ப எக்ஸ்பிரஸ் ஆகாதெல்லாம் கட்டாயி போயிடுது. எக்ஸான்ஸ் மட்டும் தான் வேணும். எக்ஸான்ஸ் மட்டும் திருப்பி ஜாயிண்ட் ஆகி இந்த மெச்சூர் ஆர்என்ஏ நமக்கு வந்திருக்கு. அப்ப ஜீன்ல எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸும் இருக்கு, நான் எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸும் இருக்கா? அப்ப ஜீன்னாலே ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்றது தானே. ஆனா கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணாத இன்ட்ரான்ஸும் ஜீன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வருதுங்கிறதுனால ஸ்ட்ரக்சரல் ஜீனை டிஃபைன் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ ஜீன்னாலே கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சொல்றோம். ஆனா இங்க ஜீன் படிக்கும் போது ஸ்பிளிட் ஜீன்ல கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணாததும் வருது. அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது, ஜீனை டிஃபைன் பண்றதுல சிரமத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. Inheritance of character is also affected by promoter and regulatory sequence of the structural gene. Sometimes என்னாவும் கேரக்டர்ஸ் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது ப்ரொமோட்டார் ரீஜன் டேமேஜ் ஆயிடுச்சு, ப்ரொமோட்டார் ரீஜன்ல ஏதாவது பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜீன் ஃபங்க்ஷன் லெஸ்ஸா போயிடும். ஏன்னா ப்ரொமோட்டார் இல்லை அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் பைண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி ஜீன்னு சொல்லக்கூடிய ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்றதே இந்த ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே கேரக்டர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிறத அஃபெக்ட் பண்றாங்க. ஹென்ஸ் சம்டைம்ஸ் த ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் ஆர் லூஸ்லி டிஃபைன்ட் அஸ் ரெகுலேட்டரி ஜீன்ஸ். ஸோ ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்போ நடக்கணும் எப்போ நடக்கக்கூடாதுங்கிறத ரெகுலேட் பண்றதுனால அவனை ரெகுலேட்டரி ஜீன்ஸ்னு சொல்றாங்க. ஈவன் தோ தீஸ் சீக்வன்ஸ் டு நாட் கோட் ஃபார் எனி ஆர்என்ஏ ஆர் புரோட்டீன். பாருங்க, ப்ரொமோட்டார் எந்த ஒரு புரோட்டீனையோ ஆர்என்ஏவையோ கோட் பண்ணாது. ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் அதை ரெகுலேட்டரி ஜீன்னு சொல்லலாம், அதுவும் எந்த ஒரு ஆர்என்ஏவையும் புரோட்டீனையும் கோட் பண்ணாது. பட் இவங்க ரெண்டு பேரும் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ற டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்றதே இவங்க தான். ஓகே, சரிங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்போ இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னா, இப்ப சார் அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஜீனை டிஃபைன் பண்றது ரொம்ப சிரமம்னு நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. ஆர்என்ஏல வி யூஸ் யுராசில் ஒன்லி, தைமின் யூஸ் பண்ண மாட்டோம். ஆர்என்ஏல தைமின்க்கு பதிலாக யுராசில் வரும். கரெக்ட் தான். செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. நான் இப்ப திருப்பி ரிப்பீட் பண்றேன்ப்பா. ஸோ இப்போ நம்ம ஜீனை டிஃபைன் பண்றதுல டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்றமே ஒழிய நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ப்ரொமோட்டார் டெர்மினேட்டார் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கு இன்னொரு பேரு சிஸ்ட்ரான். இதுல யூகேரியாட்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் ஒரு ப்ரொமோட்டார் ஒரு டெர்மினேட்டாருக்கு இடையில இருப்பாங்க, அதனால அது மோனோசிஸ்ட்ரானிக். அதே ப்ரோகேரியாட்னா ஒரு ப்ரொமோட்டார் ஒரு டெர்மினேட்டருக்கு இடையில பல ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருப்பாங்க, அதனால அது பாலிசிஸ்ட்ரானிக் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த ஆர்என்ஏ பத்தின கொஸ்டின்ல நீங்க எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கேட்குறீங்க, ஏதோ நான் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன், தெளிவாக சொல்றேன் பாருங்க. இப்போ ஆர்என்ஏ பத்தின கொஸ்டின்ல டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் கொடுத்துருவாங்க, 3-ATCGCGT 5 கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி வரக்கூடிய ஸ்ட்ராண்ட் என்ன, ஆர்என்ஏ என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 5. ஏ இருந்தா டி வரணும், பட் யுராசில்னு வரும். டி இருந்தா ஏ,
சி இருந்தா ஜி, ஜி இருந்தா சி, சி இருந்தா ஜி, ஜி இருந்தா சி, டி இருந்தா ஏ, 3 ஓகே, இது ஆன்சரா வரும். செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா 5 ஏ சி ஜி டி ஏ சி ஜி டி 3 இதோட ஆர்என்ஏ என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. இந்த இடத்துல 5 ஆரம்பிச்சா அது கோடிங் ஸ்ட்ராண்டுங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். கோடிங் ஸ்ட்ராண்ட்ல என்ன இருக்கோ அதுல டீயை தவிர மீதி அப்படியே வரும். ஏன்னா ஏ 5 தான், டைரக்ஷன் முதற்கொண்டு சி ஜி, டிக்கு பதிலாக யூ, ஏ சி ஜி யூ 3 ஸோ டைரக்ஷன் முதற்கொண்டு எல்லாமே அப்படியே தான் வரும். பட் டி இருக்கிற இடத்துல மட்டும் யூ போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் எதுதான் ஆர்என்ஏ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? நம்ம ஆர்என்ஏல என்ன யூஸ் பண்ண மாட்டோம், நீங்க சொன்ன மாதிரி. How to keep this all things in mind, sir? It's most confusing. இப்போ என்ன கன்ஃபியூசிங் சொல்லுங்க. இப்ப என்ன கன்ஃபியூசிங் உங்களுக்கு இதுல? எனக்கு புரியலையே, என்ன கன்ஃபியூசிங்னு சொல்லுங்க. கன்ஃபியூஷனுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். அவங்க எங்கெல்லாம் டிஎன்ஏல ஜீனை டிஃபைன் பண்றது கஷ்டம்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க மைண்ட்ல. ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா என்ன? டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ங்கிறது டிஎன்ஏல இருக்கு. அதுல டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல 3 ரீஜன் இருக்கும். ஒன்னு ப்ரமோட்டார், ஸ்ட்ரக்சரல் ஜீன், டெர்மினேட்டார். இந்த ப்ரமோட்டார் தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்றது. டெர்மினேட்டார் ரீஜனுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் போகும்போது ஸ்டாப் ஆயிடும் டிரான்ஸ்கிரிப்ஷன். நடுவில் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கு இல்லையா, அதுதான் டிரான்ஸ்கிரைப் ஆகி என்ன டைப் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகணுங்கிறத டிசைட் பண்றது. யூகேரியட்ல மோனோசிஸ்ட்ரானிக் அப்படின்னு என்ன, ப்ரமோட்டார் டெர்மினேட்டருக்கு இடையில ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் இருப்பான். ப்ரோகேரியட்ல பாலிசிஸ்ட்ரானிக், ப்ரமோட்டார் டெர்மினேட்டருக்கு இடையில மோர் தென் 1 ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருப்பான். ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கு இன்னொரு பேரு சிஸ்ட்ரான். இதுல உங்களுக்கு என்ன டவுட்? இதுல ஞாபகம் வச்சுக்கிறதுல பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. அவன் எங்கெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கானோ அதை நான் தெளிவா எக்ஸ்பிளைன் தான் பண்ணனே ஒழிய, பட் அந்த இடத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொஸ்டின் வர வாய்ப்பு இல்லை. எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜீனை ஏன் டிஃபைன் பண்ண முடியல, ஜீன் டிஃபைன் பண்றதுல உள்ள சிரமங்கள் என்ன? ஒண்ணு, யூகேரியட்ல ஸ்பிளிட் ஜீன் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இப்போ அடுத்த டாபிக்ல படிக்க போறோம். ஸ்பிளிட் ஜீன்னா என்னன்னு படிப்போம் திருப்பியும். அந்த ஸ்பிளிட் ஜீன் இருக்கும்போது எக்ஸான் இன்ட்ரான்ஸ் மிக்ஸ்டா தான் ஆர்என்ஏல ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இன்ட்ரான்ஸ்லாம் ரிமூவ் ஆகி போயிடுது, ஏன்னா அது எக்ஸ்பிரஸ் ஆகிறது இல்லை. எக்ஸான்ஸ் மட்டும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு மெச்சூர் ஆர் ப்ராசஸ்டு ஆர்என்ஏ வருது. இன்ட்ரான்ஸ் இருக்கிறது ஒரு ஜீனோட நான் எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸ். அதனால நம்ம அதை ஒரு ஜீன்ல வந்து எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸ் இருக்கு, நான் எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம மொட்டையா என்ன சொல்றோம், ஜீனுங்கிறது ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்றது, இன்ஹெரிட்டன்ஸோட ஃபங்க்ஷனல் யூனிட் ஜீன் தான் அப்படின்னு சொல்றோம். பட் ஜீன்ல என்ன இருக்கு, எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸ் இருக்கு, நான் எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸும் இருக்கு. அதனால நம்ம ஜீனை டிஃபைன் பண்றத டிஃபிகல்ட்டியா சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டினியூ பண்ணலாமா கிளாஸ்? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே சமத்து. இப்ப நம்ம கிளாஸ்க்கு போலாம். சரி, டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுல நம்ம ஸ்பிளிட் ஜீன் பத்தி டீட்டெயிலா படிப்போம். ஸோ இந்த டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, இது ப்ரோகேரியட்ஸ்க்கானது. ப்ரோகேரியட்ஸ்னா நமக்கு பாக்டீரியால நடக்கிறது. ஓகேங்களா? சரி. In bacteria, there are 3 major types of RNAs. ஒன்று mRNA, M stands for messenger RNA. ரெண்டாவது tRNA, T stands for transfer RNA. மூணாவது rRNA, R stands for ribosomal RNA. Okay. So mRNA, tRNA, rRNA, 3 type of RNA இருக்கு. Major types இது. All 3 RNAs are needed to synthesize a protein in a cell. So protein synthesis க்கு mRNA வேணும், rRNA வேணும்,
டிஆர்என்ஏ வேணும். இந்த மூணுமே இருந்தாதான் புரோட்டீன் சிந்தசிஸே நடக்கும் ஒரு செல்லுல. நம்ம நினைச்சுக்குவோம் எம்ஆர்என்ஏ மட்டும் இருந்தாலே போதும், எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் டிரான்ஸ்லேட் ஆகி வந்துடும். கிடையாது. ஆர்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ ரெண்டுமே வேணும். எம்ஆர்என்ஏ யாரு கூட போய் பைண்ட் ஆமா? ஸ்மால் யூனிட் ஆஃப் ரைபோசோம் கூட. அப்புறம் லார்ஜ் யூனிட் ஆஃப் ரைபோசோம் இருக்கும். ரைபோசோம் இட்செல்ஃப் மேட் அப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ. ரைபோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ. மறந்துடாதீங்க. அப்ப ஆர்ஆர்என்ஏ இல்லைன்னா யார் கூட போய் பைண்ட் ஆகுறது? எம்ஆர்என்ஏ. அங்க ஒரு பெரிய கொஸ்டின் வந்துடும். இப்ப எம்ஆர்என்ஏல சீக்வன்ஸ் என்ன மாதிரி அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற சீக்வன்ஸ் எம்ஆர்என்ஏல இருக்கு. அந்த சீக்வன்ஸ்ல எந்த அமினோ ஆசிட் எந்த இடத்துல வரணுங்கிறது மட்டும்தான் மெசேஜ் மட்டும்தான் இருக்கு. அந்த அமினோ ஆசிடை கேரி பண்ணிட்டு வந்து கொண்டு வர்றது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. அப்ப புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு எம்ஆர்என்ஏ வேணும், டிஆர்என்ஏ வேணும், ஆர்ஆர்என்ஏ வேணும். மூணுமே வேணும். The mRNA provides the template. mRNA என்ன பண்ணுது? டெம்ப்ளேட். என்ன புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணுங்கிறதுக்கான டெம்ப்ளேட்டை கொடுக்குது. டிஆர்என்ஏ தான் அமினோ ஆசிட்ஸை கூட்டிட்டு வரான். பிரிங்ஸ் அமினோ ஆசிட்ஸ் எங்கேருந்து? சைட்டோபிளாசத்துல இருந்து. அண்ட் ரீட்ஸ் த ஜெனட்டிக் கோட். யாரு? டிஆர்என்ஏ ஜெனட்டிக் கோடை ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அமினோ ஆசிடை கொண்டு வந்து சேர்க்கலாம். And RRNA plays the structural role and catalytic role during translation. Translation na protein synthesis. So structural role வந்து ரைபோசோம்ங்கிற ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றது RRNA and டிரான்ஸ்லேஷனை துரிதப்படுத்துறது கேட்டலிட்டிக். அப்படின்னா டிரான்ஸ்லேஷனை வேகமா நடக்க வைக்கிறது RRNA. ஓகே, இந்த கேட்டலிட்டிக் ரோல் பண்ற RRNA தான் ரைபோசைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். There is a single DNA-dependent RNA polymerase that catalyzes the transcription of all types of RNA in bacteria. பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் mRNA, RRNA, tRNA எல்லா RNA ப்ரொடக்ஷனுக்குமே ஒரே ஒரு RNA polymerase enzyme தான் ஹெல்ப் பண்ணுது. RNA polymerase binds to promoter and initiates transcription. அதை இனிஷியேஷன் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ஸ்டெப்பு எது? டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியாட்ல மொதல் ஸ்டெப்பு இனிஷியேஷன். இனிஷியேஷன் அப்படின்றது ப்ரொமோட்டார் ரீஜன்ல போய் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம், இங்க ஆரஞ்சு கலர்ல குண்டலமா வட்டமா கொடுத்து நீல் வட்டமா கொடுத்துருக்காங்க, அதான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டார் ரீஜன்ல போய் பைண்ட் ஆகிறத நம்ம இனிஷியேஷன் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்றோம். இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். It uses nucleoside triphosphate as substrate. நம்ம இது ஆல்ரெடி போன கிளாஸ்ல பார்த்தோம். அடினோசைன் அப்படின்னா அதுல உங்களுக்கு என்ன இருக்கும்? சுகர், ஃபர்ஸ்ட் கார்பன்ல அடினைன் இருக்கும், 3 பாஸ்பேட், ட்ரைபாஸ்பேட். ஸோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். இந்த 2 பாஸ்பேட் வெளியில போகும்போது எக்கச்சக்கமான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு போவோம். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த நியூக்ளியோடைட் ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு, ஆர்என்ஏல அந்த பாலிநியூக்ளியோடைட் செயின் ஃபார்ம் பண்றதுக்கு இதையே சப்ஸ்ட்ரேட்டா யூஸ் பண்ணிக்கும். ஸோ இங்க சப்ஸ்ட்ரேட் யாருங்க? ஆர்என்ஏ பாலிமரேஸ் அந்த என்சைம் போய் பைண்ட் ஆனதும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு தேவையான சப்ஸ்ட்ரேட் யாருங்க? நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். அதை தான் சப்ஸ்ட்ரேட்டா யூஸ் பண்றாங்க. And polymerases in a template dependent fashion. Template dependent fashion na DNA la template strand la adenine irundha RNA la guanine varum. Thymine irundha RNA la adenine varum. Thymine irundha adenine, sorry adenine irundha uracil nga, sorry confuse பண்றேன். adenine irundha uracil, again adenine இருந்தா யூராசில் வரும், குவானைன் இருந்தா சைட்டோசின் வரும், சைட்டோசின் இருந்தா குவானைன் வரும். ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏ டிபெண்டன்ட், அதாவது இந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, டெம்ப்ளேட் ஸ்டாண்டை டிபெண்ட் பண்ணி தான் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. அதான் இங்க சொல்றாங்க. டிஎன்ஏல இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் டிபெண்டன்ட் ஃபேஷன் ஃபாலோயிங் த ரூல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி. அடினைன் இருந்தா யுராசில், தைமின் இருந்தா அடினைன், அடினைன் இருந்தா யுராசில், குவானின் இருந்தா சைட்டோசின். இந்த காம்ப்ளிமெண்டாரிட்டியை ஃபாலோ பண்ணுது. இட் சம்ஹவ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்ஸ் ஓப்பனிங் ஆஃப் த ஹெலிக்ஸ் அண்ட் கண்டினியூ இலாங்கேஷன். ஸோ இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான்
டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இப்படி ஓப்பன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்படி ஓப்பன் ஆனாதான் ஆர்என்ஏ சிந்தசிஸ் கண்டினியூவா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Only a short stretch of RNA remains bound to the enzyme. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சிக்மா ஃபேக்டர் இதுல இருக்கு. இந்த டயக்ராம்ல பாத்துக்கங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்என்ஏ பாலிமரேஸ் பிளஸ் சிக்மா ஃபேக்டர் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ப்ரொமோட்டர் ரீஜன்ல போய் பைண்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த ஆர்என்ஏ ஃபார்ம் ஆக ஆர்என்ஏ வெளிநோக்கி வந்துருது. ஒரு சின்ன ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஆர்என்ஏ மட்டும்தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைமோட பைண்ட் ஆகி இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்மால் ஸ்ட்ரெச். ஓகேங்களா? Once the polymerase reaches the polymerase enzyme reaches the terminator region, the nascent அப்படின்னா newly formed அதான் nascent RNA falls off. So also RNA polymerase. இங்க என்ன சொல்றாங்க, இந்த டெர்மினேட்டர் ரீஜனுக்கு இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போ ரோ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒன்று ஆர்என்ஏ பாலிமரேஸோட பைண்ட் ஆகி ஆர்என்ஏ பாலிமரேஸும் பிச்சுக்கிட்டு போயிடும், டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏவும் ஃபால்ஸ் ஆஃப் பிச்சுக்கிட்டு போயிடும். அதுதான் சொல்றாங்க. டெர்மினேட்டர் ரீஜனை ரீச் பண்ணும்போது பாலிமரைசேஷன் முடிஞ்சு ஆர்என்ஏ பாலிமரேஸ் அண்ட் ஆர்என்ஏ செப்பரேட் ஆகி போயிடும். This results in termination of transcription. So transcription முடிஞ்சு போனதை இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல டயக்ராம்ல தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. சிக்மா ஃபேக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்என்ஏ பாலிமரேஸோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. ரோ ஃபேக்டர் டெர்மினேட் ஆகும்போது ஜாயிண்ட் ஆயிருக்கு. தியரியில கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். An intriguing question is that how is RNA polymerase able to catalyze all three steps: initiation, elongation and termination? இந்த மூணு ஸ்டெப்பையும் எப்படி ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பண்ண முடியுது? இலாங்கேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படியே மூவ் பண்ண ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிக்கிட்டே வருது பார்த்தீங்களா, அதுதான் இலாங்கேஷன். சரி. The RNA polymerase is only capable of catalyzing the process of elongation. RNA polymerase elongation மட்டும் தான் பண்ண முடியும். சரி, அப்போ இனிஷியேட் பண்றது யாரு? ப்ரமோட்டர்ல போய் பைண்ட் ஆக வைக்க. It associates transientlyனா டெம்பரவரிலி, மேலோட்டமா, டெம்பரவரியா, அப்போதைக்கு அந்த டைம்ல transiently with initiation factor sigma factor and termination factor rho factor to initiate and terminate the transcription. So first க்கு initiate க்கு sigma factor, second க்கு rho factor, termination க்கு respectively. ஓகேங்களா? ரெஸ்பெக்ட்னா first second. Association with these factors later alter the specificity of the RNA polymerase to either initiate or terminate. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகுது. ஓகே, அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வருது, ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிக்கிட்டே வருது. திருப்பியும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இங்க வந்து சேருது. இப்போ என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ ப்ரொமோட்டர் ரீஜன்ல வந்து வேற சீக்வன்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல வேற சீக்வன்ஸ், டெர்மினேட்டர்ல வேற சீக்வன்ஸ். அப்ப எல்லா வேலையும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் எல்லாம் எப்படி பண்ண முடியுது? அதுக்கு தான் சிக்மா ஃபேக்டர் அப்படிங்கிற ஒன்று ஆர்என்ஏ பாலிமரேஸோட ஜாயின் பண்ணாதான் ப்ரொமோட்டரோட பைண்ட் பண்ண முடியும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் தனியா பண்றது இலாங்கேஷன் சொல்ற ஆர்என்ஏ சிந்தசைஸ் பண்றது, அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். டிரான்ஸ்கிரிப்ஷன் முடியும் போது டெர்மினேட்டருக்கு வரும்போது ரோ ஃபேக்டர் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸோட பைண்ட் பண்ணி டெர்மினேட் பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து, in bacteria, since the mRNA does not require any processing to become active, பாக்டீரியாவில் mRNA டைரக்டா ஃபார்ம் பண்ணி வந்துருது, எந்த ப்ராசஸிங்கும் தேவையில்லை. அதுல இன்ட்ரான்ஸ் எக்ஸான்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே எக்ஸான்ஸ் மட்டும்தான். And also since transcription and translation takes place in the same compartment அப்படிங்கிறது எங்கன்னா சைட்டோபிளாசத்துல. டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே சைட்டோபிளாசத்துல தான் நடக்குது. There is no separation of cytosol and nucleus in bacteria. ஏன்? பாக்டீரியாவில் நியூக்ளியர் மெம்பரேன் இல்ல, நியூக்ளியோலஸ் இல்ல. பாக்டீரியாவில் இருக்கிறது நியூக்ளியாய்டு, ஜஸ்ட் டிஎன்ஏ சைட்டோபிளாசத்துல இருக்கும். அதனால
யூகேரியாட்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நியூக்ளியஸ்ல நடக்கும், டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாசம்ல நடக்கும். பட் ப்ரோகேரியாட்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே சைட்டோபிளாசத்துல தான் நடக்கும். சைட்டோசால் இங்க ரெஃபர் பண்றது என்னதுங்க? சைட்டோபிளாசம் தான் சைட்டோசால்னு சொல்றாங்க, மறந்துடாதீங்க. So many times of the translation can begin much before the mRNA is fully transcribed. இங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல RNA ப்ரொடியூஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கு, இன்னும் RNA சிந்தசிஸ் ஆகி முடிக்கல. இந்த இடத்துல கவனிங்க, இங்கேயே டிரான்ஸ்லேஷனும் ஸ்டார்ட் ஆயிடும். RNA ஃபுல்லா டிரான்ஸ்கிரைப் ஆகி முடிக்கிறதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்லேஷனும் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எதுல? ப்ரோகேரியாட்ஸ், பாக்டீரியால. Consequently, the translation can be coupled in bacteria. So translationும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் ஒரே சமயத்துல நடக்க வாய்ப்பு பாக்டீரியால மட்டும் இருக்கு, யூகேரியாட்ஸ்ல கிடையாது. ஸோ யூகேரியாட்ஸ்க்கான டிரான்ஸ்கிரிப்ஷன் நாளைக்கு படிக்கலாம். இப்ப நம்ம படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நம்ம படிச்சதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு நம்ம ப்ரோகேரியாட்ஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருக்கோம். டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? நாளைக்கு நம்ம யூகேரியாட்ஸ்ல படிக்கலாம். ஓகே, குட் நைட் ஆல், தேங்க்யூ. நாளைக்கு நம்ம யூகேரியாட்ஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் படிப்போம். இன்னைக்கு நடத்தினதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க, இல்லைன்னா இன்னைக்கே நீங்க கோத்ரூ பண்ணாம போயிட்டீங்கன்னா நாளைக்கு பார்த்தா கூட புதுசா இருக்கும். குட் நைட் ஆல், தேங்க்யூ.